அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து 5G வரைக்கும் எப்படி 2Gலேருந்து 5G எப்படி வந்தது அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சயின்ஸ் பிஹைண்ட் 2G ஃப்ரம் 5G, த டெக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ இதோட டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா early 80s 1980s 1G அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதை பற்றி நம்ம ஏன் அவ்வளோவா பேசலைன்னா, அது ஒரு அனலாக் வாய்ஸ் சிஸ்டம். அதில் பேசுகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலை. அனேபிள் டு டிரான்ஸ்மிட் எனி டேட்டா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதே போல் தான் 1980s அந்த காலகட்டங்களில் அது வந்து நடந்தது. அதே போல் நம்ம வந்து 2G அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1990s, early 90s 1991 92 அதுக்குள்ளே 2Gன்றது டெவலப் ஆச்சு. அதில் நம்ம எஸ்எம்எஸ்ஸு, இன்டர்நெட்டு அதெல்லாம் புதுசாக பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். அதே போல் 3Gன்னும் போது அது 2000s இருந்தது. 2001 2002 அந்த பீரியடில் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இதில் நம்ம வந்து காலிங் பண்ணலாம், வீடியோ காலிங் பண்ணலாம், கேம்ஸ் ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் நிறைய புதுசாக அதில் வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. 4G அப்படின்னும் போது அது வந்து ஒரு 2000 ஸ்டார்டிங்கில் 4G வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. 2010 2000ஓட லேட் 2000ல் 2010ஸோட ஸ்டார்டிங்கில் 2009 2010 அந்த அரவுண்டில் அங்கே வந்து 4G ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இதில் வந்து வீடியோ குவாலிட்டி அப்கிரேட் ஆச்சு. வேரியஸ் கேம்ஸு, ஃபுல் ஹெச்டி வீடியோஸ், ஃபுல் ஹெச்டி கேம்ஸு, ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்மூத் ஆச்சு. அதெல்லாம் நடந்தது. இப்போது 5G 2018 and 19 அந்த ஸ்டேஜில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. இன்னமும் டெவலப் ஆகிட்டே இருக்குது 5G அப்படிங்கிறது. 2G அது இருந்தபோது ஒன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்து பிஎஸ்என்எல். நம்மளோட ஸ்லைட்ஸ் எல்லாம் என்கேஜிங் ஆகணுன்றதுனால அவங்களோட மியூசிக்கை நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாட்ட போகிறேன். ஸோ 2G அப்படின்னா ஒன்றும் கிடையாது, செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்றது தான். அதுதான் அந்த G. 2G 3G 4G 5G அதெல்லாமே அந்த ஜின்னா ஜெனரேஷன், அதுதான். இப்போ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் 2G பார்த்துடலாம். டேட்டா, சர்வீஸ், எஸ்எம்எஸ், என்என் செக்யூரிட்டி, டிஜிட்டல் சிக்னல். இது ரொம்ப முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா 1Gயில் வந்து அனலாக் சிக்னல் தான் இருந்தது. இதில் தான் டிஜிட்டல் சிக்னல் அப்படின்றத யூஸ் பண்ணாங்க. டிஜிட்டல் அப்படின்னும் போதே செக்யூரிட்டி என்ஹான்ஸ் ஆக்கணும், செக்யூராக இருக்கணும் இல்லையா? ஸோ செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணி என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. நம்ம இன்றைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஓடிபி ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, நம்மளே எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்எம்எஸ், அந்த டெக்ஸ்ட் மெசேஜிங் கம்யூனிகேஷன் ஃபார்மை வந்து 2Gலேருந்து தான் தொடக்கி வச்சாங்க. அண்டு டேட்டா சர்வீஸ், என்னென்ன டேட்டா சர்வீசஸ் இருந்தது அப்படின்னா, வயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால். மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக ப்ரோட்டோகால்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரோட்டோகால்ஸ்னு ஒன்றும் கிடையாது, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. குளோபல் அடாப்ஷன், குளோபல் ஃபுல்லாகவே இதை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குளோபல் ஃபுல்லாக இதை வந்து ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க 1Gக்கு அப்புறம் 2G. அண்ட் சோஷியல் கனெக்டிவிட்டி, இப்போ தான் வந்து எஸ்எம்எஸ்ஸு அந்த ஃபோனில் பேசுகிறலாம் மக்கள் புதுசாக ஆரம்பித்து சோஷியலாக கனெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட், எக்கனாமிக் இம்பேக்ட், அது வந்து புதுசாக டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு. மொபைல் ஃபோன்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி க்ரோத் வந்து இருந்தது. அடுத்து 3G அப்படின்னு சொல்லும்போது
டொக்கோமோ தான் ஒன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்க. அவங்களோட மியூசிக் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. ஸோ இது வந்து எரா ஆஃப் மொபைல் இன்டர்நெட் தான். ஸோ இன்டர்நெட்டை பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதிலிருந்து. ஹை ஸ்பீட் இன்டர்நெட், குளோபல் ரோமிங், மொபைல் ஆப்ஸ். ஹை ஸ்பீடுனா ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. வெப் ப்ரௌசிங்கு, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீமிங்கு, மெசேஜிங்கு எல்லாமே ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. குளோபல் ரோமிங் அப்படின்னும்போது அந்த இன்டர்நேஷ்னல் ரோமிங்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த ஊரில் இருக்கீங்க, திடீர்னு வேற ஒரு ஊருக்கு போகிறீங்க, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னும்போது உங்கள் மொபைல் டேட்டாவில் மொபைல் டேட்டா ரோமிங் அப்படின்னு வரும். அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. மொபைல் ஆப்ஸ் எல்லாம் 3Gயில் தான் டெவலப் ஆகவே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய பேண்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் இருக்கும். நம்ம டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்ஸு, யூஎம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அது அப்புறம் சிடிஎம்ஏ 2000 அதை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா 850 மெகா ஹெர்ட்ஸு, 900 மெகா ஹெர்ட்ஸு, 1900 மெகா ஹெர்ட்ஸ் அண்டு 2100 மெகா ஹெர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்து டேட்டா ஸ்பீட்ஸ் அப்படின்னும்போது 2 Mbps ஸ்பீட்ஸ் தான் இருந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. அதுவும் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 384 kbps தான் இருந்திருக்கு ஸ்பீடு. மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம். சிடிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், அதுதான் சிடிஎம்ஏ. WCDMA அப்படின்னா ஒயிட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். அது வந்து பேண்ட் வித் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ 3G முடிஞ்சிச்சு. நம்ம 4Gயை பற்றி பார்ப்போம். 4Gன்னும் போது உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் தி டாப் சர்வீஸ் ப்ரொவைடர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தான். ஸோ அவங்களோட மியூசிக்கை நான் ப்ளே பண்ணேன், இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்ட் 4G அப்படின்னும்போது ஹை ஸ்பீட் மொபைல் கனெக்டிவிட்டி தான். ஸோ 4Gயை பொறுத்த வரைக்கும் ஹெச்டி ஸ்ட்ரீமிங்கு, மொபைல் ஹாட்ஸ்பாட்ஸ்லாம் டெவலப் ஆச்சு. நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஹெச்டிலேயே அப்படியே வீடியோ ரெக்கார்டாகி அப்படியே யூடியூப்பு, ஃபேஸ்புக்கிலலாம் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிது. மொபைல் ஹாட்ஸ்பாட்ஸ் நம்மளோட நெட்டை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த டெக்னாலஜி வந்து இப்போ தான் அறிமுகமாகி டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதில் நம்ம என்னென்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 700 மெகா ஹெர்ட்ஸு, 2600 மெகா ஹெர்ட்ஸுன்னு டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எப்படின்னா ரீஜியன் அண்ட் கேரியரை பொறுத்து இந்த மெகா ஹெர்ட்ஸ் எல்லாம் மாறும். அண்டு OFDM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான டெக்னாலஜியை டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள் ஆக்சஸ்க்காக இதில் நம்ம வந்து மிமோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வந்து இந்த சர்க்யூட் ஸ்விட்ச் எல்லாம் எடுத்துட்டு புதுசாக ஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்கி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இப்போ தான் வந்திருக்கு நெட்வொர்க்குன்றது. பட் இப்போ அது வந்து எவ்வளோ பெரிய ஃபீல்டாக இருக்குன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ரியல் டைம் கம்யூனிகேஷன் அப்படின்னும்போது நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்தது, நிறைய ரெவல்யூஷன் நடந்தும்போது இந்த 4G இன்டர்நெட்டும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் போடுற ஹேஷ்டேக், டெலகிராமில் அனுப்புகிற மெசேஜ், வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மெசேஜை வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அது இங்கேருந்து பரவ ஆரம்பித்து கவர்மெண்ட் வரைக்கும் போய் நிற்கிற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு விஷயம்தான் இந்த சோஷியல் மீடியா அண்டு இந்த இன்டர்நெட். அதே போல் சோஷியல் மீடியான்னும் போது நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தது தெரியுமா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு, ஹேஷ்டேக்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு,
ஹேஷ்டேக் சேவ் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் வைரல் ஆக ஆரம்பிச்சது. ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்லலாம் அது வைரல் ஆகி கவர்மெண்ட் கிட்ட போய் நின்று அவங்க டிசிஷன் மாற்றுற அளவுக்கான ஒரு பவர் பெற்றது தான் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அண்டு நம்மளுடைய இந்த 4th ஜென்ரேஷன் 4G இன்டர்நெட்டும் கூட. லைவ் ஸ்ட்ரீமிங்கும் நடக்க ஆரம்பிச்சது. இவங்க வந்து வெளியில் இப்போ ஃபிசிக்கலாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஃபிசிக்கலாக நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு கூட்டமாக நிற்கிறது, அதை வந்து யூடியூப்பில் லைவ் போடுறது, அதை வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறது, இதெல்லாம் வந்து ஹெச்டி லைவ் போடுறதுக்கெலாம் வந்து 4G இன்டர்நெட்டும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இல்லையா? 4G கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகலாம், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4G அப்படின்றது இன்னமும் இருக்க தான் செய்யுது. நிறைய ஃபோனில் 4G யூஸ் பண்ணுறோம். ஸோ 2G கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, 3G கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 4G வந்து இப்போ எல்லாம் 5Gக்கு அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு 5G ரிலீஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ட்ரூ 5G அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும். அவங்க பிற்காலத்தில் ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு பேரும் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ரிலையன்ஸ்னு வச்சுருந்த போது இருந்த மியூசிக்கை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதுதான் அவங்களோட மியூசிக். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோன்னா, லோ பேண்ட், ஹை பேண்ட், மிட் பேண்டுன்னு 3 விதமாக பிரிச்சுட்டாங்க. லோ பேண்ட் அப்படின்னும்போது 1 GHz கீழே இருக்கிறதுலாம் லோ பேண்ட். அண்ட் மிட் பேண்ட் அப்படின்னும்போது 1 to 6 GHz இருக்கிறதுலாம் மிட் பேண்ட். அண்ட் ஹை பேண்ட் அப்படின்னும்போது வேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மில்லி வேவ்லாம் வந்து 24லேருந்து 100 GHzக்குள்ளே இருக்கிறது ஹை பேண்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீடு அண்ட் கவரேஜ் வந்து பேலன்ஸாக வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. OFDM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங்கிற டெக்னாலஜி தான் டேட்டா ட்ரான்ஸ்மிஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. முன்ன மாதிரியே தான் அதே மீமோ மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் அப்படிங்கிறத அதே டெக்னாலஜி தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னும் போது ஸ்டாண்டலோன், நான் ஸ்டாண்டலோன்னு 2 விதமான விஷயங்களை டெப்ளாய்மெண்ட்ஸை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்புறம் இன்டெகிரிட்டி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். எக்ஸிஸ்டிங் 4G நெட்வொர்க்ஸு அண்ட் ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து இந்த 2 டெக்னாலஜிஸும் யூஸ் ஆகும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஸோ லோ லேட்டன்சி அப்படின்னும் போது ரொம்ப லோ லேட்டன்சி, அல்ட்ரா லோ லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் 1 மில்லி செகண்டுக்கு அளவுக்கு தான் லேட்டன்சி இருக்குது. ஸோ இதன் மூலயமாக நம்மளால் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், அதுவே தனிச்சையாக ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸை க்ரியேட் பண்ணுறது, ரிமோட் சர்ஜரி மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நம்மளால் வந்து 5G யூஸ் பண்ண முடியுது. நெட்வொர்க் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஐஓடி டிவைசஸ்ஸு, அல்ட்ரா ரிலையபிள் லோ லேட்டன்சி கம்யூனிகேஷன்ஸ், வர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு 5G வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல மிகையாகாது. இப்போ 5Gயோட இம்பேக்ட் வந்து ஓடிடி நெட்வொர்க்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்களோட ரெவென்யூ பாருங்கள். பிஃபோர் 5G ப்ரீ 5G ரோல் அவுட்டில் $20.15 பில்லியன் வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் டியூரிங் 5G ரோல் அவுட் 2021லேருந்து 22க்குள்ளே அவங்களோட ரெவென்யூ பாருங்கள். 21 வந்து $29.7 பில்லியன் இருக்குது. $31.6 பில்லியன் வந்து 22ல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 5G மட்டுமே காரணம்னு நான் சொல்ல வரல. இது பண்ணுறதுக்கு 5Gயும் ஒரு பார்ட், அந்த 5Gயும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் வீடியோவோடைய ரெவென்யூ பார்ப்போம். ஸோ ப்ரைம் வீடியோவோட ரெவென்யூ அப்படின்னு பார்க்கையில் 2019 ப்ரீ 5G ரோல் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ 5G ரோல் அவுட்டில் $19.2 பில்லியன் வச்சுருக்காங்க 2019லேயே.
ஸோ 2021-22 அதில் வந்து ஓவராலாக $469.8 பில்லியன் 2021ஓட ரெவென்யூவில் இருக்குது அந்த ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. வோடாஃபோனுடைய மாற்றங்கள் மேக்ஸ் டச்லேருந்து ஆரஞ்சாக மாறுச்சு, ஆரஞ்சுலேருந்து ஹச் அப்படின்னு மாறுச்சு. அண்டு வோடாஃபோனோட லோகோ அது 2017 வோடாஃபோனோட லோகோ சேஞ்ச் ஆச்சு. இது ஒரு சைடு இருக்க, ஐடியா அப்படின்னு ஒரு கம்பெனி 2000 இருக்க, அதோட லோகோ 2010 சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் வோடாஃபோன் வந்து ஐடியாவை வாங்க, அது 2017 வோடாஃபோன் ஐடியான்ற பேரில் வரல. அதுக்கடுத்து 2020 விஐ அப்படின்னு மாற்றிட்டாங்க. தட் இஸ் வோடாஃபோன் ஐடியா, அதுதான் விஐ. ஏர்டெல்லோட லோகோவை பாருங்கள், டச் டுமாரோன்னு இப்படி இருந்தது, அப்புறம் ஏர்டெல் இப்படி மாறிச்சு, இப்போ ஏர்டெல் இப்படி இருக்குது. ஸோ 2010 இருந்து இப்போ வரைக்கும் அதே லோகோவை யூஸ் பண்ணுறாங்க. ஜியோன்னு பார்க்கையில் ஃபஸ்ட்டு ஜியோ வந்து ரிலையன்ஸாக தான் இருந்தது, அந்த நான் ஆட் பண்ணலை ஏன்னா அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் இருந்தது, அதுக்கப்புறம் ஜியோன்னு மாறுச்சு. அண்டு இது 2016 இருக்கிற ஜியோ லோகோ தான் இப்படி மெஜிஸ்டிங்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவை திருப்பி போட்டிங்கன்னா ஆயில் அப்படின்னு வரும், ஏன்னா அவங்க பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி ஆயில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ரீக்வன்சிஸ் அதெல்லாம் பார்த்தது போக இப்போ இந்த மொபைல் பிராண்ட்ஸை பார்க்கணும். இத்தனை மொபைல் பிராண்ட்ஸ் இருக்குது, இதுலேருந்து இப்போது 4 மொபைல் பிராண்ட்ஸ் தான் இருக்குது 2020க்கு அப்புறம். டாடா டோகோமோலாம் நம்ம முன்னாடி பார்த்தது, அவங்கெல்லாம் வந்து ஏர்டெல்க்கு மாறிட்டாங்க அந்த இருந்த யூசர்ஸ் எல்லாம். அதே போல் மேக்ஸ் டச்சு, வோடாஃபோன், இத்தனை கம்பெனிஸும் இப்போ 4 தான் இருக்குது. இவங்க எடுக்கிற முடிவு நல்லதோ கெட்டதோ அது மக்களையே பாதிக்குமா இல்லை சந்தோஷமும் படுத்தலாம், ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணலாம். Q&A ஏதாவது இருந்தால் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. பாய்.